கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வருகிறதா? திமுக மீது அண்ணாமலை பாய்ச்சல். கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் கண் துடைப்புக்காக சிறிய அளவில் தள்ளுபடி செய்து மக்களை ஏமாற்றுவதை கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வருகிறதா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற திமுக தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாங்கள் நேற்று அறிக்கை வாயிலாக எழுப்பிய கேள்விக்கு ஊர் உறங்கிய பின்னர் நள்ளிரவில் பதிலளிக்கிறார் அமைச்சர் பெரிய கண்ணப்பன். திமுக ஆட்சியில் விடையாது என்பதில் அமைச்சருக்கு அத்தனை நம்பிக்கை. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் இதற்கு முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருந்த ரூபாய் 12,110.74 கோடி கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தோம் என்று கொஞ்சம் கூட கூசாமல் பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் அமைச்சர். திமுகவில் அமைச்சராவதற்கு முதல் தகுதியை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதுதான் என்பதை தனது அறிக்கை மூலம் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள கொள்கை குறிப்பிலேயே கடந்த 2021-22 முதல் 23-24 வரை தள்ளுபடி செய்யப்பட்ட கூட்டுறவு பயிர்க்கடன் ரூபாய் 4,555.37 கோடி மற்றும் நிலுவையில் இருக்கும் கடனுக்கான வட்டி தொகை ரூபாய் 1,430.27 கோடி என்று கூறப்பட்டுள்ளது. இதை எப்படி கூட்டினாலும் அமைச்சர் கூறும் ரூபாய் 12,110.74 கோடி வரவில்லை. நபார்டு வங்கி மறுநிதியை எல்லாம் கணக்கில் காட்டி சமாளிக்க முயன்றிருக்கிறார் அமைச்சர். கணித பாடத்தில் முதலமைச்சர் முதற்கொண்டு திமுகவினர் எத்தனை திறமையானவர்கள் என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள். அப்படி இருக்கையில் இப்படி ஒரு பொய்யை சொல்ல வெட்கமாக இல்லையா அமைச்சர் அவர்களே என்று அண்ணாமலை கூறியுள்ளார். 4 ஆண்டுகால டிராமா மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கு செய்த திட்டங்களாக பட்டியலிட்டிருக்கும் அமைச்சர் விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு, டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து போராடிய 11,000 விவசாயிகள் மீது வழக்கு போன்றவற்றையும் சேர்த்திருந்தால் அந்த பட்டியல் நிறைவு பெற்றிருக்கும். நகைக்கடன், கல்விக்கடன், பயிர்க்கடன் அத்தனையும் தள்ளுபடி செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து பொதுமக்களை கடனாளிகளாக விட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் கண் துடைப்புக்காக சிறிய அளவில் தள்ளுபடி செய்து மக்களை ஏமாற்றுவதை கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வேறு வருகிறதா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். 4 ஆண்டுகால டிராமா மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கு செய்த திட்டங்களை பட்டியலிட்டிருக்கும் அமைச்சர் விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு, டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து போராடிய 11,000 விவசாயிகள் மீது வழக்கு போன்றவற்றையும் சேர்த்திருந்தால் அந்த பட்டியல் நிறைவு பெற்றிருக்கும். நகைக்கடன், கல்விக்கடன், பயிர்க்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை கடனாளிகளாக விட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் கண் துடைப்புக்காக சிறிய அளவில் தள்ளுபடி செய்து மக்களை ஏமாற்றுவதை கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வேறு வருகிறதா என்று அண்ணாமலை கேட்டுள்ளார்.